விஜயகுமார் ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நடிகர் அதர்வா. அதர்வாவை பத்தி உங்க எல்லாருக்கும் மேக்சிமம் தெரியும். ஏன்னா அவர் ஒரு பெரிய நடிகரோட மகன். யார் அந்த பெரிய நடிகர்? மறைந்த திரைப்பட நடிகர் முரளி அவர்களின் மகன் தான் அதர்வா. இவர் 1989 மே மாதம் 7ஆம் தேதி நடிகர் முரளிக்கும் அவர் மனைவி சோபாவுக்கும் இரண்டாவது மகனாக சென்னையில் பிறந்தவர் தான் நடிகர் அதர்வா அவர்கள். இவர் அவங்க அப்பாவை மாதிரியே நடிப்பு துறையில தன்னை வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அதற்காக தன்னை உருவாக்கி கொண்டார். உருவாக்கி கொண்டிருக்கும் போது இவருக்கு ஒரு படம் அமைது, சத்யஜோதி தீவ்ஸ் மூலமாக ஒரு படம் அமைது. அந்த படம் பானா காத்தாடி அப்படின்ற படம். அந்த படத்துல அவர் லோக்கல் ஏரியாவில் வாழக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்ததாக நடிக்கணும். அதற்காக வேண்டி தன்னை லோக்கல் ஒரு மனிதனாக காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏரியாவில் போய் தங்கியிருந்து அங்கிருந்த மக்களோட பழகி அவங்க பேசக்கூடிய முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி அந்த படத்தில் செயல்படுத்தினார். முதல் படத்துக்கு அவர் இத்தனை விதமான ஒரு உழைப்பு கொடுத்தார். அந்த உழைப்பை கொடுத்ததின் பலன் பெரிதாக கிடைத்தது. ஏன்னா பானா காத்தாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதில் அவருக்கு சம்பந்தா ஜோடி நடிச்சிருந்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதர்வாக எல்லா ரசிகர்களும் ஒரு பெரிய நடிகராக பார்க்க ஆரம்பித்தார்கள். இதுக்கிடையில அவங்க அப்பா, அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே அவங்க அப்பா முரளி இறந்துட்டு இருந்தாங்க. சினிமாவுக்குள்ள வர முடியாம கொஞ்சம் தவிச்சிட்டு இருந்தாரு அதர்வா. அந்த நேரத்துல கௌதம் வாசுதேவன் படம் முப்பொழுதும் உன் கற்பனைகள் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல ஒரு கற்பனை கதாபாத்திரமாக நடிச்சிருப்பாரு. அந்த படமும் மிக சிறப்பாக ஒரு காதல் சம்பந்தப்பட்ட ஒரு படமாக இருக்கும். அந்த படமும் மிக சிறப்பான முறையில் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு சண்டி வீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நகைச்சுவைக்கு ஒரு ஆக்ஷன் பண்ணாரு. அப்புறம் 100 அப்படிங்கிற ஒரு படத்துல பண்ணாரு. அது போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு பெரிய ஆக்ஷன் படமா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் சிகரம் வச்சாத போல பாலா படத்துல நடிச்சாரு, பரதேசி அப்படிங்கிற ஒரு. அந்த படம் அவருக்கு நிறைய விருதுகளை வாரி கொடுத்தது, பரதேசி படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ திவ்யாங்கிற நடிகையோடு சேர்ந்து ஈட்டி அப்படிங்கிற ஒரு படம் பண்றாரு, ஆக்ஷன் படம். இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி. ஈட்டிங்கிற படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து ஒரு திரைப்படமாக அமைந்தது. அதுல திருப்பி அவர் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சது. அதுல நகைச்சுவை கலந்த படங்கள் நடிக்க ஆரம்பிச்சது. அதாவது சுருளிராஜனும் சுந்தரராஜனும் அப்படின்னு சொல்ல, ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் அப்படின்ற ஒரு படம். அந்த படத்தில் நகைச்சுவை கலந்த ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் பண்ண படங்கள் எல்லாமே நகைச்சுவை கலந்த படங்களாகவே பண்ண ஆரம்பிச்சார். நகைச்சுவையும் இருக்கணும், ஆக்ஷனும் இருக்கணும், எல்லாம் கலந்து அப்படியே படம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. அப்புறம் இமைக்கா நடிகர் அப்படின்னு ஒரு படம். அது நயன்தாராவுக்கு தம்பியா வந்திருப்பாரு. தம்பியா வந்திருந்தாலும் நடிப்பு அவருடைய காமெடி கலந்த, ரொமான்ஸ் கலந்த ஒரு ஆக்ஷன் படமாக கொடுத்திருப்பாரு. இது தொடர்ந்து எல்லா படங்களும் மிக சிறப்பான முறையில் பார்த்துக்கிட்டாரு. அப்போ ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு கான்செப்ட்ல ஒரு படம் பண்ணணும்னா கணிதம் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணணும். இது தொடர்ந்து அவர் செய்த அனைத்து படங்களுமே தேர்வு செய்த கதைகளும் மிக சிறப்பாக அமைந்தது, படங்களும் மிக சிறப்பாக அமைந்தது. முரளியின் பெயரை, அதாவது தந்தையின் பெயரை காப்பாற்றிய தலைவனாக அதர்வா அவர்கள் மிக சிறப்பான முறையிலே நடிப்பு தொழிலில் செயல்படுத்த வருகிறார். தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம் ஆகிய படங்களிலும் நடித்துக் கொண்டிருக்கிறார். இன்றும் ஒரு சிறந்த நடிகராக அதர்வா அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு காரணம் அவருடைய தந்தை ஒரு நடிகராக இருக்கிறார். அவருடைய தாத்தா ஒரு ப்ரொடியூசர், சினிமா வகையிலேயே பிறந்து வளர்ந்ததனால் இவருடைய சிறப்பான தோற்றமும் சேர்ந்து கொண்டது. ஆகவே அதன் பிறகு இவருடைய சிறந்த நடிப்பு சேர்ந்து மக்களிடம் ஈர்ப்புத்தன்மை கொண்டது. ஆனால் அதர்வா அவர்கள் ஒரு சிறந்த நடிகராக உருவானார். இன்றும் ஒரு சிறந்த நடிகராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பிறந்த தினமான இந்த மே 7ஆம் தேதி ஒரு சிறந்த நடிகரின் தினமாக கொண்டாடுவோம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.